ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். கார்டனிங்னால் ஒருத்தவங்களோட மனசுலேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அந்த வகையில் என்னோடய அபிப்பிராயம் என்னன்றது அண்ட் நான் என்னென்ன கார்டனிங் அதாவது ரிலேட்டடாக என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றதும் என்னோட அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிளிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஃப்ரீ டைமில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா சீட்ஸ் அண்ட் சம்திங் அந்த ஒரு பிராண்ட்லேருந்து வந்து நிறைய சீட்ஸ் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு நிறைய ஹர்ப் சீட்ஸு, அப்புறம் வந்து கோவக்காய் பிளான்ட்டு, ரெயின் லில்லி இதெல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அது பார்த்திங்கன்னா ஒரு 30 ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டலி வந்து அரவுண்ட் ஒரு 600 to 700 வந்து வந்திருந்தது. என்னென்னா தக்காளி, அப்புறம் வந்து பஜ்ஜி மிளகாய், அப்புறம் அவுரி, அப்புறம் வந்து மரிக்கொழுந்து, அப்புறம் சம்பங்கி கிழங்கு, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி நிறைய எனக்கு தேவையானது. அப்புறம் நான் எதெல்லாம் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்காதது, அது எல்லாமே வந்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, என்னோட ஒரு இதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்கள் கூட வாங்கிக்கலாம். நிறைய சீட்ஸ், அப்புறம் நுரை பீர்க்கங்காய், அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், தக்காளி, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எங்கேருந்து இந்த கார்டனிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்துட்டு அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மர்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா, அம்மா 2 பேருமே ஃபார்மர். ஸோ அவங்க கூட நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கூட வயலுக்கு அப்படி போகும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளையில வந்துட்டு நம்ம குட்டியாக அந்த கொட்டாங்குச்சி அதிலலாம் வந்து சோறு குழம்பு வச்சு விளாடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விளாடுற டைம். ஸோ அந்த ஒரு இதில் பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம மினியேச்சராக பண்ணுவோம். அதாவது குட்டியாக சிரட்டை அந்த மாதிரி நம்ம செங்கல் வச்சு குட்டியாக வீடு கட்டி அதுக்குள்ளே உட்காந்து விளாண்டுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். டைமே ஃபுல்லாக இப்போ தான் வந்து நிறைய டாய்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு தான் இருக்கும். அதாவது சோறு பொங்கி குழம்பு வச்சு விளாடுறதுன்ட்டு சொல்லுவோம். பெரியவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதில் நான் எங்களுக்கு அந்த ஏஜில் என்ன தெரியுதோ அதை வந்து விளாடுவோம். ஸோ அந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்க டைமில் எங்கள் அம்மா கூட அப்படியே வயலுக்கு போயிட்டுருக்கும்போது எங்கள் அம்மா கூட களை வெட்டுவோம், தண்ணி பாய்ப்போம் இல்லையா. அப்படி பாய்ச்சிட்ருக்கும்போது எங்கள் அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம குட்டி குட்டி பாத்தியாக கடலை, கத்திரிக்காய் அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த பாத்தியில் ஒரே ஒரு பாத்தி நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன், அம்மா எனக்கு இந்த ஒரே ஒரு பாத்தி மட்டும் தான், அந்த பாத்தியில் நான் எப்படினாலும் விளைவிப்பேன், நான் என்னனாலும் போடுவேன், அதை நீ கேட்கக்கூடாது மீன்ஸ் இதை ஏன் போட்டிருக்க அப்படின்னு கேட்கக்கூடாது, என் விருப்பப்படி நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. தண்ணி நீங்கள் இந்த வயலுக்கு பாய்க்கும்போது நான் அதில் எடுத்துப்பேன், அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஏஜ்லேருந்தே வந்து நம்மளுக்கு, ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து விவசாயம், ஸோ அவங்க கூட இருக்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒரு வைக்கக்கட்டை ஃபுல்லாகவே வந்து தூக்கிடுவார். அவருக்கு எப்படியும் வந்து 80-90 கிட்ட ஏஜ் வந்து இருக்கும். எங்கள் பாட்டியும் அப்படி தான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய வயல், அந்த வயல் ஃபுல்லாகவே வந்து மொத்த காய்கறின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறி கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வயல் ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் பறித்து அதில் தான் நாங்கள் வந்து சமையல் எல்லாம் பண்ணுறது. ஸோ வெளியவே வாங்குறதே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் வயசாக அந்த இது வந்து முடிஞ்சிருது. ப்ளஸ் வந்து இது என் வயலில் போடுறது, உன் வயலில் போடுறது, அந்த மாதிரி ஒரு இது வருமா. அப்புறம் வந்து அது ஃபுல்லாகவே வந்து அப்படியே கட் ஆகிருச்சு. அங்கே வந்து அது ஆழமாக எனக்கு பதிஞ்சுது. ஸோ அது அப்படியே விட்டுருச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் படிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வைக்கலாம் அப்படின்னு வில்லேஜ் ஸ்டேஜ் இடத்துல இருக்கிறது. அந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் போய் தேடுவோம். இந்த மழை காலங்கள்லலாம் ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில், அப்புறம் இந்த காய்கறி கொட்டி போடுவாங்கள்ல அந்த இடத்துல, கிச்சன் வேஸ்ட்டு அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தோன்னா மழை டைமில் நிறைய கத்திரிக்காய், தக்காளின்னு முளைச்சிருக்கும். ஸோ அதை பிடுங்கிட்டு வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாத்தி மாதிரி கட்டி அதில் வந்து ஊனி வச்சு டெய்லி
டெய்லியும் அதில் வந்து தண்ணி தெளித்து காய் வந்து அறுவடை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து அப்படியே வந்து மைண்டில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8th 9th அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு முத்துலக்ஷ்மின்னு ஒரு டீச்சர் வந்து உண்டு. அவங்க வந்து இந்த கார்டனிங், அதாவது விவசாயம், இந்த மரம் செடி வளர்க்குறதுல வந்துட்டு ரொம்ப ஒரு இன்வால்வ் பண்ணுவாங்க எங்களை. ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் உண்டுல்ல. ஸோ அந்த டைமில் குட்டி குட்டி ப்ளேஸ் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ப்ளேஸில் நம்ம என்ன வேணாலும் பூச்செடியாக இருக்கட்டும் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ் 1 month 2 month டைம் கொடுப்பாங்க. அதோட எண்டில் யாரோட அந்த பாத்தி மீன்ஸ் அவங்களோட வயல், குட்டி வயல், அது எதில் நிறைய காய்கறி போட்டிருக்காங்க, இல்லை காய்கறி இல்லை நிறைய விளைச்சல் விளைஞ்சிருக்கு, எது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய மார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுலேயுமே வந்து நல்லா இன்வால்வ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து அப்படியே அந்த இடம் விட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த இதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேச்சர், அக்ரிகல்ச்சர், ஒரு பிளான்ட் வைக்கிறது, அது சுத்தமாக இல்லாமல் போயிருந்ததும் டெய்லி ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீல். கார்டனிங் பண்ணல. அதாவது அதுக்கிட்ட இருக்கும்போது, வயல் வெளிகள் கிட்ட இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். பட் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படி. பட் அதை விட்டு தள்ளி வந்ததுக்கப்புறம் ஐயோ அந்த டைமில் நம்ம பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளுக்குன்னு வயல் இருந்தால் நம்ம நல்லா பண்ணலாமேன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இருக்க இடத்துல குட்டி குட்டியாக இந்த மாதிரி கார்டனிங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுன ஒரு விஷயம். ஸோ அப்படி தான் வந்து நான் நிறைய சீட்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ இது உங்களுக்கெல்லாம் ஷோ ஆகும். நிறைய காய்கறி விதைகள், அப்புறம் வந்து மரிக்கொழுந்து விதை, இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய், அப்புறம் பஜ்ஜி மிளகாய், கத்திரிக்காயிலேயே ஒரு 2-3 வெரைட்டி வாங்கியிருந்தேன். அப்புறம் பச்சை மிளகாயிலேயும் 2-3 வெரைட்டி, அண்டு வந்து தக்காளி, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதில் வச்சு விதைகளை போட்டு அது முளைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தனித்தனியாக வந்து அந்த நாற்றை எடுத்து நம்ம ஊனி வைக்கிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய விதைகள் இந்த வெண்டைக்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ஊன்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அது பெரிய பெரிய சீட், நம்ம ஈஸியாக ஊனிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விதைகளாக இருக்கிறத வந்து நம்ம ஊன்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ மொத்தமாக விதைச்சி அந்த நாற்றுகளை பிடுங்கி அதை வந்து நம்ம தனித்தனியாக நடுற மாதிரி இருக்கும். இப்போ நட்டுட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெயின் லில்லியுமே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், ஒரு பிங்க் கலரு. ஸோ அதையும் நட்டு வச்சுட்டு, அண்ட் வந்து கோவக்காய், அதையுமே வந்து ஒரு கவரில் இப்போதைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு கம்பு வச்சு ஒரு செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ட்ராகன் பிளான்ட் ஆல்ரெடி இருக்குது, அது அப்புறம் வந்து அந்த நாரத்தை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. வெற்றிலை கொடி, இந்த மாதிரி ஒரு சில பிளான்ட்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அது பண்ணணும். அது பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பங்கி கிழங்கு. ஸோ அது இந்த வெள்ளை கலரில் நல்லா வாசனையாக பூக்கும் இல்லையா, மாலையில் கூட வச்சு கட்டுவாங்க. ஸோ அதையும் ஒரு பேக்கில் வச்சு இப்போதைக்கு அதை ஃபஸ்ட்டு முளைக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம வந்து ஊன வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஓகேவா? இன்னும் சில விதைகள், அந்த பச்சை மிளகாய், தக்காளி, லைக் சொன்னேன்ல குட்டி குட்டி விதைகள், அது எல்லாமே ஊனி வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட் வீட்டில் இருக்கிறது, யூஸ் பண்ணாத அந்த இதெல்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி மண்ணை அதில் ஃபில் பண்ணி அதில் அந்த சீடை போட்டு முளைக்க வச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த நாற்றை எடுத்து வைக்கலான்ட்டு அந்த இதில் வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னோடய மைண்ட் செட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ காசு செலவழித்தாலும் அது ஓகே. பட் கார்டனிங்க்குன்னு அட்லீஸ்ட் ஒரு பிளான்ட்டுக்காவது நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப நீங்கள் வந்து அதில் ஒரு பூ பூத்தா கூட, விதையிலேருந்து செடி வந்தால் கூட அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் அது போக சில கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும். இன்னொன்று
சில ஃப்ளவரோட வாசனைகள் நம்மளோட மைண்டை காம் பண்ணும். சில அந்த இது வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். அது அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கார்டனிங்கில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய நோய்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிருன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். பிகாஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து மரம் செடிகள் கூட பேசுகிறது, ஒரு விதைகள் முளைச்சி வளரல அப்படின்னா நீ இன்னும் வரவே இல்லையா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறன்ற மாதிரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆகுறது. அப்போ நான் பேசுகிறது உனக்கு கேட்குதான்னு திரும்ப பேசுகிறது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கிட்ட ஸ்பேஸ் எதுவுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் மணி பிளான்ட், அப்புறம் டேபிள் ரோஸ், ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரி ரோஸ், இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளவர் பூத்தா கூட உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை பறித்து தலையில் வைக்கணுன்றதை விட அதை செடியிலேயே வச்சு ரசிக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்குமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் சைக்கிள் தான். அது சேஞ்ச் ஆகிறது தான். பிகாஸ் பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் விளைச்சல் அதிகமாக இருக்கணுன்ட்டு இயற்கை உரங்கள் எல்லாம் இப்போ விவசாயிகளே இயற்கை உரங்களை விட்டுட்டு செயற்கை உரங்கள் போடுறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் இது வெஜிடபிளில் இருக்கும். எந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எதுலையாவது இருக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டிலேயே ஒரு கார்டனிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது. இன்னொன்று மெயின் திங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த கீரைகள், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலையே வந்து இது பண்ணும்போது இன்னுமே ஆர்கானிக்காக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக் தான். பட் அதில் கலப்படம் இருக்குது இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் சேர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னமும் அதை ஆர்கானிக்காக கொண்டு வரணும்னா வீட்டிலேயே கார்டனிங் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இன்னும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து அணுகி கூட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய தாட். ஃபைனலி இது வந்து கோவக்காய், இது கட்டிங்கு கீழே வந்து ரூட் விட்டுருக்கு, மேலேயும் கொஞ்சமாக வந்து 2 இலைகள் விட்டுருக்கு. ஸோ அதையும் வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு கவரில் நல்லா க்ரோ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து ஒரு செட்டப் நம்ம வந்துட்டு பண்ணிடக்கூடாது. ஒரு இடத்துல வச்சு அதை வளர்த்து அதுக்கப்புறம் வச்சோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வல்லாரை, இது வந்து உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலுக்கும் தேவை. அதனால் அது விதைகள் ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ அதை வந்து வெட்டி வேர் பக்கத்துலேயே அந்த பாட்லேயே வந்து போட்டுட்டேன், அதுலேயே ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்னுட்டு. ஸோ அதையும் ஊனியாச்சு. இன்னும் ஒரு சில விதைகள்லாம் வந்துட்டு ஊனாமல் வச்சுருக்கேன், விதைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரையில் ஒரு ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டோட நேம் என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட ஷெல்லு, அதாவது அதோட ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். உள்ளே வந்து அதோட ஷெல்லுமே ப்ரௌன் கலரில் இருக்கும், உள்ளே இருக்கிறதுமே ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதில் எந்த இனிப்போ எதுவுமே இருக்காது. அதை நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் அதை சாப்பிட முடியும். ஸோ அதில் அந்த ஹார்டாக இருக்கக்கூடியது வந்து சுத்தியில் இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கிறத வச்சு தான் அதோட ஓடை வந்து நம்ம உடைக்க முடியும். உடச்சி உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு, அதாவது சதை பகுதியை எடுத்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ சேர்த்து தான் நம்ம சாப்பிட முடியும். ப்ளைனாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் எந்த சுவையுமே இருக்காது. அந்த ஃப்ரூட்டு தான் இந்த ஃப்ரூட். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது காயாக இருக்கும்போது கீழே விழுந்து கிடந்தது, இது உடைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடு. ஸோ அந்த சீடையுமே எடுத்து போட்டு பார்க்கலாம், சரி வருதா இல்லைன்ட்டு. பெரிய மரமாக வந்திருந்தது, அதில் அவ்வளோ பழங்கள் காய்கள் கீழே விழுந்து இருக்குது. அதில் 2, 3 எடுத்து பார்த்தோம், சொத்தையாக இருந்தது. இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட பேர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ப்ளேஸ் இருந்தது. சரி அதில் வந்து கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்துட்டு ஊனி விட்டுறலாம் அப்படின்னுட்டு
நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம உழவு அடித்து தானே அப்புறம் அக்ரிகல்ச்சர்லேயே அப்படி தானே பண்ணுவோம். மண்ணுகளை வந்து கொஞ்சம் சரி பண்ணி, அதே மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் புல் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து விதைகளை எல்லாமே ஊன ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதோட க்ரோத் அண்ட் இதோட இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோவில் வந்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதைகள்லாம் வாங்குற அளவுக்குலாம் அமௌண்ட் இல்லைனா வீட்லேயே தக்காளி இருக்கும். அழுகி போன தக்காளி, அப்புறம் வந்து பழுத்த இல்லை பூச்சி வச்ச கத்தரிக்காய், அப்புறம் ஒரே ஒரு வத்தல் போதும். அதுலேயே நிறைய பச்சை மிளகாய் செடிகள் வந்துடும். ஸோ அதெல்லாம் பிச்சு போட்டு முளைக்க வச்சாலே நிறைய வந்து க்ரோ ஆகும். அதுலேருந்தே நீங்கள் இது வந்து கீப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பிராஞ்சேரி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இது கொஞ்சம் நைட் டைம் தான் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தது. அதனால ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அக்கா வீட்டிலேருந்து என்னென்ன செடிகள்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்றது தான் இதில் ஷோ ஆகும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிலை இது அதோட கட்டிங்ஸ், அப்புறம் வந்து இது வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 2 செடி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து திராட்சையோட கட்டிங்ஸு, அதுக்கப்புறம் பசலை செடி அதாவது டேபிள் ரோஸு, அப்புறம் கிருஷ்ணர் ராமர் துளசி, அதுக்கப்புறம் ஒரு செவ்வந்தி, அப்புறம் ரெயின் லில்லி இன்னொரு வெரைட்டின்னு சொன்னாங்க அது, அப்புறம் காட்டு சூரியகாந்தின்னு சொல்லுவாங்க, மாதிரி சூரியகாந்தின்னு சொல்லுவாங்க, அது கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து இது நம்ம அந்த ஓமத்துற செடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கற்பூரவள்ளி, அதுவும் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஈஸியாக கிடச்சிருச்சு. அதில் ஒரு 2 கட்டிங்ஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட் மாதிரி ஒரு பிளான்ட் கிழங்கு வச்சா வரும்ல அது, இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் கிடச்சிது. அது எல்லாமே கொண்டு வந்திருந்தேன். வந்து அந்த உங்களுக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக எல்லாமே வச்சுட்டேன். இந்த என் அக்கா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, எதையும் வேஸ்ட் பண்ணிடாத, போன உடனே வச்சிரு, இல்லைனா காய வச்சிடாத, முளைக்க வச்சிரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க தான் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கிரேப்ஸ் கட்டிங், அந்த இலையை கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடணும் அப்படின்னா நல்லா வந்துடும். அவங்க வீட்லேயுமே குட்டியாக வந்து கிரேப்ஸ் வந்து காய்ச்சி இருந்தது, நான் பார்த்தேன். அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி. ஸோ பொன்னாங்கண்ணி வந்து ஒரு பெரிய செடியவே வந்துட்டு பிடுங்கிட்டு வந்துட்டேன். மற்றது போக எல்லாமே வந்து அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட் அந்த மாதிரி சொன்னேன்ல, இது செவ்வந்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரீசன்ட் டேஸில் யார் வீட்டுக்கு போனாலும், எங்கே போனாலும் என்ன செடி இருக்குது, என்ன பிளான் இருக்குது, என்ன கட்டிங் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் வந்து தோணுது. லைக் இதுக்கு மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்னால். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு, அது இதுதான். இதோட செடி அப்புறம் வந்து கிழங்கு இதையுமே வந்துட்டு நான் கொண்டு வந்திருந்தேன். டேபிள் ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரெட்டு, அப்புறம் வந்து இந்த பூக்கள் கூட வச்சுப்போம்ல, அதில் ஒரு அதுவும் ஒரு டேபிள் பிளான்ட் மாதிரி தான். ரோஸாக வராது, அது இலை மட்டும் இருக்கும் அந்த பிளான்ட்டு. இதை மாதிரி ரெயின் லில்லி இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஃபைனலி எல்லாமே வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எது எப்படி க்ரோ ஆகிருக்கு அப்படின்றத வந்து வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கார்டனிங் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நீட் இருந்ததுன்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.